கடை. சிறு வயதில் நான் கோடை விடுமுறைக்கு என் கிராமத்திற்கு செல்லும் போது அங்கே என்னை பாதித்த உண்மை கதாபாத்திரங்களையும் அந்த எளிமையான இட்லி கடையையும் மையமாக வைத்து கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட கதை. எங்கேயோ பிறந்து எதையோ தேடி எங்கெங்கேயோ ஓடுறோம். இது நான் பிறந்த ஊர். இது எங்க அப்பாவோட இட்லி கடை. 2 மர பெஞ்சு, ஒரு புகை அடுப்பு, சாப்பிட்ட இலையை தூக்கி போட செவுத்துல சின்னதா ஒரு ஓட்டை, அம்மிக்கல், ஆட்டுக்கல். அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் அவர் வாழ்க்கை. அவர் வாழ்க்கையே இந்த இட்லி கடை தான். அவர் தனி, இந்த இட்லி கடை தனின்னு இல்லை. நேற்று சாயந்தரம் வீட்டில் அரைச்சி மாவும் இப்போ இட்லி சொல்லுவேன். இது சாயந்தரம் இட்லி சொல்லுவேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து முக்கால்வாசி மெமரிஸ் என் அப்பா ஆட்டுக்கல்ல மாவு அரைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான். 2 மணி நேரம் நிறுத்தாம நான் ஸ்டாப்பா அரைப்பார். சாதாரண இட்லி சாம்பார் சட்னியாக இருந்தாலும் அப்படி ஒரு டேஸ்ட். சுற்றி இருக்கிற ஊர்ல எல்லாம் அவ்வளோ ஃபேமஸ். இது ஆரம்பம் ஐயா. எங்கள் அப்பாவும் இவரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக லைஃப்பில் நமக்கு பிடிச்ச வேலையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது டாக்டர், இன்ஜினியர் இல்லை பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். சின்ன வயசுலேயே மகாத்மா காந்தியை ஃபாலோ பண்ணி அஹிம்சையை போதிச்சார். அவரோட அப்பா சுதந்திர போராட்ட தியாகின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவோம். அஹிம்சைன்னா ஊருக்குள்ள வெட்டு குத்து சண்டைலாம் நடக்குதுல்ல, அப்படிலாம் இல்லாம நம்ம நினைக்கிற காரியத்தை அமைதியான முறையில் சாதிக்கிறதுக்கு பேர் தான் அஹிம்சை. சண்டை போடுறதுனால ஒரு பிரச்சனை முடியவே முடியாது. அமைதியால தான் முடியும். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா சமைக்கிறத பார்த்ததுனாலயோ என்னவோ நானும் கேட்டு படித்தேன். அதுவே அரைச்சு கொடுத்துரும். கிரைண்டரு எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா. மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. நான் அரைச்சு பார்க்கணும். தாராளமையா? இல்லையே, ஏதோ தப்பா இருக்கு. என்ன தப்பா இருக்கு? எல்லாம் சரியா தானே இருக்கு. இல்ல அப்பா சுட்ட இட்லி மாதிரி இல்ல. ஏமா தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கையால் அரைக்கிற மாவு மாதிரியோ சட்டை மாதிரியோ வரல. மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்கம் வரணும்ல, அது மனசுல வரணும். என்னதான் டெக்னாலஜி எல்லாம் மாறினாலும் எங்க அப்பா அவரையோ அவரோட நம்பிக்கையோ மாத்திக்கவே மாட்டார். எங்க அப்பாவுடைய உலகம் சின்னதா இருந்தாலும் என்னுடைய கனவு ரொம்ப பெருசா இருக்கும். எங்க அப்பா கடை சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் ஃபேமஸா இருந்ததுனால அதை பெருசா தேனி, கம்பம், பெரியகுளம், மதுரைன்னு பிரான்ச்சைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கஷ்டப்பட்டு அதுக்கான இன்வெஸ்டர்ஸையும் பிடிச்சேன். ஏன்பா வேணாங்கிற? எப்ப இத்தனை ஊர்ல கடை தான் நான் இப்ப எல்லா ஊர்லயும் இருக்கிறது. நீங்க ஏன் இருக்கணும்? ரெசிபி சொல்லி கொடுத்தா ஆளுங்களை வச்சு பண்ணிக்கலாம். நான் பாத்துக்கிடுவேன். இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புமா. பெருசா காசு சம்பாதிக்கலாம். நான் காசுக்காக மட்டும் கடை நடத்தல. இது எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கு. இதான் உங்களோட எப்படி சொல்லி புரிய. உங்களை யாரும் சமையல் நிறுத்த சொன்னது? உங்க கடையில நீங்க சமைங்க. அந்தந்த பிரான்ச்ல அது பாட்டு நடந்துட்டு இருக்கும். அப்படின்னா கடைக்கு என் பேர் வைக்காத. என் பேர் வச்சா நான் தான் சமைக்கணும். இல்லைன்னா நம்பி வரவங்களை ஏமாத்துற மாதிரி. ஏமா என்னம்மா நான் என்ன சொல்றேன்னு புரியாம அவர் வாட்டு கொள்ளிட்டு இருக்காரு. இது எனக்கு ஒரு பெரிய சான்ஸ்மா. இதை விட்டு அவரை மாதிரியே கிராமத்திலே காலம்புரா கழிக்க சொல்றியா? நான் மெட்ராஸ்க்கு போறேன். என் படிப்புக்கு தகுந்த வேலையும் எதிர்காலமும் அங்கதான் அமையும் நம்புறேன். முருகா, என்னடா இது? இல்லப்பா, கோயில்
அதுக்கப்புறம் மெட்ராஸ் போய் ஒரு சின்ன வேலையை பிடிச்சி